அன்பான மிதுன ராசி நேயர்களே, புத்திசாலித்தனத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்க தான். மிதுன ராசி அப்படின்னா ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அசத்தலான அறிவு, புதுமையான சிந்தனை, அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க. இவங்க பேச ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது. அவங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வித மாயாஜாலம் இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு குரல் வளம் இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்கும். இவர்களுடைய நகைச்சுவை உணர்வு எல்லாருக்குமே பிடிக்கும். சும்மா பேசுவது கூட ஒரு கலை தான். ஆனால் அந்த பேச்சை இவங்களால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அறிவை எப்பயும் தேடிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரத்தத்தோடு கலந்துருக்கும். இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் யார்கிட்ட பழகினாலும் ஈஸியாக ஒட்டிக்குவாங்க. அவங்க பேசும்போது அவ்வளவு நம்பிக்கையாக பேசுவாங்க. என்னதான் இவங்க வெளியில் நகைச்சுவையாக பேசினாலும், அன்பாக இருந்தாலும், அவங்களுக்குள்ள சில கஷ்டங்கள் எல்லாம் இருந்தும் அதை மறைச்சிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுப்பாங்க. இதனாலேயே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எங்கள் கூட இருந்தால் தான் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது வெளியே போனால் கூட உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறதுல இவங்க கில்லாடிங்க. இவங்களுடைய ஆக்டிங் ஸ்டைலு, பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே மற்றவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க எங்கே போனாலும் புதுமையாக எதையாவது செய்வாங்க. ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வடிவமைச்சுக்குவாங்க. ரொம்பவே அப்டேட்டடாக இருப்பாங்க. இரட்டையர்களை சின்னமாக வச்சுருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க 2 மனசுடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே புத்திசாலிங்க. அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் கொண்டவங்க. சமயோஜிதமாக யோசித்து எல்லா விஷயத்துலையும் முன்னுக்கு வருவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் பலவீனமாக இருக்கிறதுனால சில மன அழுத்தங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சூரியன் எதிரிகளை அடக்குவார். தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்வாருங்க. செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்களால் சமாளிக்க முடியும். ரொம்பவே நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களால் வெற்றி அடைய முடியும். 6ஆம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட யார் விவாதங்கள் செஞ்சாலும் நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க. மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும். மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருப்பீங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறதுனால காதல், படிப்பு, குழந்தைகள், குடும்பம் அப்படின்னு சுப செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்கர நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக ஏதாவது வேலைகளை தொடங்குனீங்கன்னா அது தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. மிருக சீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். உடல்நலத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய வேலையில் வேலைப்பளு அதிகரிக்குங்க. முயற்சிகள் சில இடைவெளியோடு உங்களுக்கு நடைபெறும். குடும்பத்தில் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். உடல் சோர்வை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஓய்வு எடுக்கணுங்க. தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கையில் எப்பவும் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த பணத்தை அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க. பாக்கியஸ்தானத்தில் வக்கர சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ காசு வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவுகளோடு தான் வரும். நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் அந்த செலவுகளை எல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. எதிர்பாராத விதமாக வெளியூர்களுக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்.
திருமணம் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவுமே இருக்காதுங்க. உங்களுடைய நண்பர்களோடவும் உறவினர்களோடவும் உங்களுடைய பணத்தை செலவு செஞ்சு சிற்றின்ப கேளிக்கைகளில் பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லது பார்ட்டிக்கு போகிற பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. அது மட்டுமல்லாமல் மற்றவங்க பண பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க, உதவியும் கேட்பாங்க. நீங்களும் மனசு இலகி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பணமும் வராது, அவங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க, நல்ல உறவினர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. தொழில் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வக்கர சனி பகவானோட ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் வேணும்னே உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இதை நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வெளியேற மாதிரியான சூழ்நிலையை கூட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிங்க உங்களுடைய வேலையை பார்த்து உங்களைய கண்டிக்கிறதுக்கும் வேணும்னே குறை சொல்லுவாங்க. அதனால் எந்த இடத்துலையும் உங்களோட வேலை என்னவோ உங்களுடைய பொறுப்பு என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு கடந்து போனீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வேலைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் புதிய முதலீடுகளில் அவசரப்பட்டு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு சரக்கு கொடுக்குறீங்கன்னா முன்பணம் வாங்காமல் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் நீங்கள் சரக்கு கொடுக்கறத நிறுத்திக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்க கூட கருத்து வேற்றுமை உருவாகிறதுக்கும் வாக்குவாதங்கள் செய்வதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. தன்னிச்சு நீங்களாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு புள்ளியில் உங்களை நிறுத்திடுவாங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு குழுவாக நீங்கள் முடிவு செய்யலாங்க. இந்த உலகமே போட்டிகள் நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால நியாயமற்ற முறையில் நடந்துக்குவாங்க, பொறாமையோடு இருப்பாங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். வழக்கத்தை விட உங்களுடைய வருமானம் சற்று குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சில நேரங்களில் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கூட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா பண கஷ்டத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் துறைக்கு அதிகாரம் படித்த சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களோட பழகிறதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பற்றி நீங்கள் கருத்து சொல்கிறீங்கன்னா யார்கிட்ட சொல்கிறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறீங்க, இடம் பொருள் ஏவல் எல்லாம் பார்த்து தாங்க பேசணும். உங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில் நீங்கள் சொல்லிடக்கூடாது. கிரக நிலைகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அறிவுக்கு அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் தன்னோட பலத்தை இழந்து நிற்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அங்கே படிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்காது. அதனால் நீங்கள் தனியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. நீங்கள் மற்றவங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் அவங்களுக்கும் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் கூடிய வரைக்கும் மற்றவங்களோட நெருங்கி பழகாமல் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவே நீங்கள் விவசாயத்துறையில் இருக்கிறீங்கன்னா விளைச்சலும் வருமானமும் ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்குங்க. கடும் வெயிலில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு கவலையை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. விவசாயத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாகவே கிடைக்கும். துலாம் ராசியில் செவ்வாயும் நீச்ச நிலையில் சூரியனும் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னா சரியான நேரத்தில் தண்ணீரை குடிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மாத சம்பளத்தை பத்திரமா வச்சுக்கணும். யாருக்காவது ஃபோனில் பணம் அனுப்புகிறீங்கன்னா கூட பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மொபைல் நம்பர் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சோதித்து பார்த்துட்டு நீங்கள் அனுப்பலாம். தேவையில்லாமல் உங்கள் மொபைலுக்கு ஏதாவது லிங்க் வருது, மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையிறது கொஞ்சம் தாமதமாக இருக்குங்க. அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் கூடிய விரைவிலே கிடைக்கும். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குங்க. நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அந்த பாதையில் உங்களுக்கு உடல் வலிமை மட்டும் பத்தாதுங்க. எத்தனை தடை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருடைய சப்போர்ட் வேணுங்க. உதாரணத்துக்கு கூடவே ஒருத்தர் இருந்து இதை இன்னும் செய், உன்னால் முடியும், இன்னும் கொஞ்ச தூரம்தான், உன்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு பாராட்டுற மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே புதுசாக ஒரு தெம்பு வருங்க. அதனால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகள்லேருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். மீண்டும் அந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்துடாது. விடாமுயற்சியோட தொடர்ந்து அதுக்காக உழைக்கிறவங்க கிட்ட தான் அதற்கான வெற்றி வரும். இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாமே உழைப்பில் தாங்க வளர்ந்துருக்காங்க. எந்த இடத்துலையும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை, எதிர்மறையான எண்ணங்களை எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இன்பம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நாம் ஒரு விலை கொடுக்கணுங்க. கஷ்டப்படாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமானது. எத்தனையோ வாய்ப்பு இருக்குது, வசதிகள் இருக்குது. ஏழையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதுக்குள்ளேயே இருக்கிறீங்க. கொஞ்சம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து பாருங்கள். இந்த உலகத்தில் சிலருக்கு தாங்க வாய்ப்புகள் எல்லாம் தானாக தேடி வரும். அவங்களையெல்லாம் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை தானாகவே உருவாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு பேர் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறத விட புத்திசாலியாக இருக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம கையில் என்ன இருக்கோ இல்லையோ நம்ம நிலைமை சரியாகும், நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனாலும் நமக்கு தேவை என்ன தெரியுமா? ரிசல்ட்டு. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை பலமாக மாற்றுங்க. போலியாக நடிக்கிறவங்ககிட்டையும் பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களோட பொது வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய எதிரிங்க இருக்கலாம். ஆனால் தொழிலில் போட்டியாளர்களும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில், பணம், குடும்ப உறவுகள், நண்பர்களோட பார்த்தீங்கன்னா அனாவசியமான பேச்சுக்களை நீங்கள் நிறுத்திக்கணும். அதே மாதிரி தொழிலில் நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஏற்றுக்காதீங்க. அவங்க அதை உங்கள்கிட்ட கொடுக்கறது நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்புகளுக்கு பழியை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காகவே சில பல பொறுப்புகளை உங்ககிட்ட தள்ளி விடுவாங்க. அதனால் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதில் செயல்படணுங்க. இன்னமும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு கேளுங்க. என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் முன்னேறது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு நல்ல விஷயங்களை செய்வேன் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனையும் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான மனக்கவலை இருந்திருக்கும், உடல்நல பிரச்சனை இருந்திருக்கும், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதனால்
தூங்க முடியாமல் சரியாக சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை கூட கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நடந்ததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழந்துட்டு நிற்கிறீங்க. உங்களோட சுய திருப்திக்காகவும் நீங்கள் கொஞ்சம் வாழணும். அதனால் இனி வரக்கூடிய 1-2 வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா மற்றவங்க வாழ்கிறத நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க, நீங்கள் வாழ மாட்டீங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ரசித்து பாருங்கள். போகிற போக்கில் உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நீங்களாகவே நிறைவேற்றிக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் காலம் நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிடும். அதுக்கப்புறம் காலம் கடந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. அது உங்களுக்கு சங்கடத்தையும் வலிகளையும் தான் கொடுக்கும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.